சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டியோட நாளைய ட்ரேடிங் செக்ஷன். ஓகேங்களா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் என்ன இருக்குது, பை ட்ரெண்டில் தான் இருக்குது. வீடியோ வந்து ஆக்சுவலாக இன்ஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து இது பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சார்ட் அனலைஸ் பண்ண போகிறோம், ஹையர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண போகிறோம். 1 or 2 டேஸ்க்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்குறோம். இல்லை அப்படின்னா சைட்வேஸில் இருக்குது அப்படின்னா அடுத்தது அது பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் மார்க்கெட்டாக அந்த ட்ரெண்டாக தான் இருக்கும். எதாவது அப்டேட்னா ஷார்ட்ஸில் பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இது இப்படி தான் இருக்கும் வீடியோ. ஆக்சுவலாக 1 மந்த்துக்கு போயிடலாம். மந்த் சார்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த்து பார்த்தோம், டிசம்பர் பார்த்துருந்தோம். மார்க்கெட் என்ன பண்ணாங்க, ஹையர் ஹையில் எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு பேரிஷாக தான் முடிச்சிருக்கு. இங்கே வந்து பையில் வந்த மார்க்கெட்டு பேரிஷாக தான் முடிஞ்சிருக்கு. ஓவரால் என்ன பண்ணலான்னா மார்க்கெட்டு இப்போ வரைக்கும் நமக்கு ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. இதுதான் ஆல் டைம் ஹை 26,371, 26,371. ஓகேங்களா. இதுதான் ஆல் டைம் ஹை நமக்கு. இதை பிரேக் பண்ணால் தான் நியூ ஹை போகும், இல்லைனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீக்லி சார்ட்டு இது மார்க்கெட் என்ன ஆகும் நமக்கு ஆக்சுவலாக இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை அப்படியே போயிட்டு டே சார்ட்டு. ஸோ மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ. ஓகேங்களா. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணலாம், மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இந்த இடத்துல ஆக்சுவலாக. ஸோ 25.95. ஓகேங்களா. இது ஸ்டாப் லாஸ், இது ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. இது டார்கெட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாதப்போ மார்க்கெட் இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டியோட வியூ, உங்களுக்கு ஓவரால் வியூ. ஓகேங்களா. ஸோ கிளியராக வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி தானே பார்க்குறோம், ஸ்விங் ட்ரேட் பார்க்குறோம், ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருப்பேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இதை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு இது பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்த்தோம், லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்துடலாம் உங்களுக்கு. ஸோ ப்ரஷில் இருக்கா, போயிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைனில் மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு ஸோ இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இந்த லோ. ஓகேங்களா. ரீடேஸ்ட்மெண்ட்டு இந்த லோ, இந்த ஹை. ஓகே. மார்க்கெட் எது வரைக்கும் வரலான்னா மறுபடியும் 0.5 0.26092. ஓகேங்களா. 0.5 அதையும் பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிட்டு இந்த லோ டு இந்த ஹை. ஓகேவா. ஓவரால் பார்ப்போம். இப்போ ஷார்ட் டைமுக்கு நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட் எது வரைக்கும் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து 26,118.
ஸோ 26,118, 26,060 இந்த 2 லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து வர்றதுக்கு. ஸோ இது இல்லை, இது நடக்கலை அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ஏன்னா மந்த்லியில் வந்து மார்க்கெட் வந்து டிசம்பரில் வந்து க்ளோஸ் ஆனது வந்து நமக்கு செல் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, வீக்லி சார்ட்டு. பண்ணிட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிட்டு இந்த லோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எப்போல்லாம் இங்கே ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், செல் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸாக இருக்கும். இல்லை பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா.